அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளையும் மறந்து ஒன்றிணைந்து இந்த தங்க வயலை காப்போம் என்று ஒரு கூக்குரல் விட்டு அனைத்தையும் அழைத்தார்கள். ஆனால் இங்கு பார்க்கும்போது சுரங்க தொழிலாளர்கள் கடுமையாகத்தான் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் 70 வயசாயிடுச்சு, என்கிட்ட வண்டி இல்லை, 65 வருஷமா சிலிகாஸ் நூறு நாங்கள் அழுத்தப்படுறோம், என்ன இருந்தாலும் நாங்கள் நடந்தாத அஞ்சலுக்கு பிரதிநிதி போறோம் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே தொழிலாளர்களே, இந்த போராட்டம் இன்றையோடு முடிவதில்லை, தொடர்ந்து ஒரு மாபெரும் போராட்டம் ஜோதிபாசு தலைமையிலே அடுத்த கட்ட போராட்டமாக விதன சௌதா செல்லும். 2000 பேர் இல்ல 3000 பேர் போய் தாய்மொழியில போயிட்டு விதன சௌதா முன்ன போயிட்டு நம்முடைய கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் கேட்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய போராட்டம் நடக்கும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் கலாம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற துடிப்புள்ள இளைஞர் நவீன் தலைமையில் எங்கள் இயக்கத்தின் தலைவர் திலகராஜ் அவர்கள் மாநில கொண்டிருக்கின்றோம். மற்றும் இந்த பல தங்க வயலிலே நாம் இழந்ததை மீட்க, இருப்பதை காக்க, வேண்டியதை பெற சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம். அதன் வழியாக இன்று பாரத காங்கிரஸ் அரசாங்கம் 26 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் தொழிலாளர்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வஞ்சிக்கப்படுகின்றது. அவர்கள் வீடுகள் சொந்தமாக்கப்படவில்லை, நிலுவைத்தொகை வரவில்லை, தினப்பயணிகள், பிஎம்எல் மாற்று தொழிற்சாலை இது போன்ற கோரிக்கைகள் வைத்து இந்த கருப்பு நிலம் அணிக சிதைக்கப்பட்டு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கோம். பிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய தலைவர் மூர்த்தி உள்பட அனைத்து ஆபீஸ்களும் உறுப்பினர்களுக்கும் என்று வரவிருக்கின்றது. அதோடு பிஎம்எல் எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவர் திருமுகம் மற்றும் காரியதர்சி கார்த்திக் மற்றும் ஆபீஸ்கள் வருகை தந்துள்ளார். வருகை என்று வரவிருக்கின்றோம். உலக தமிழ் கழக தலைவர்கள் வந்துள்ளார். பிஎம்எல் தமிழ் மக்கள் வந்துள்ளார்கள். ஆதி அண்ணா திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற எண்ணற்ற அமைப்புகள், ஜேடிஎஸ், பிஜேபி, காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட எங்கள் வருகை தந்துள்ளார்கள். எங்கள் அழைக்குமலை ஏற்று வந்த அனைத்து மண்ணின் மேல் பற்றுள்ள நல்ல உள்ளங்களுக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதற்கு மாரியப்பன் பகுதியிலே வீட்டிற்கும் ராயல் சேரிட்டபிள் டிரஸ்டினுடைய நவீன் அவர்கள் என் வயதிலே முதலாக நான் பார்க்கின்றேன். தங்க சுரங்கத்திற்காக இப்படி ஒரு கருப்பு தினத்தை அனுசரித்தது யாருமே இல்லை. அதுவும் எங்க பகுதியில் இருந்து அது ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆதலால் தலைவருக்கு நான் சாலை அறிவிக்க வேண்டும் என்று முன்வந்துள்ளார். ராயல் சேரிட்டபிள் டிரஸ்டினுடைய தலைவர் அவர்கள் மாலைகளில் சாலை அறிவித்தார். அதோடு ராயல் சேரிட்டபிள் டிரஸ்டினுடைய செக்ரட்டரி அவர்கள், சேரிட்டபிள் டிரஸ்டினுடைய பொருளாளர் அவர்கள் கமிட்டி பொருளாளருக்கு சாலை அளிப்பார். எமது சேவ் கமிட்டியின் மூத்த எப்படி பார்ப்பா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த 2 சக்கர ராலியானது ஒரு வயிற்றறிச்சலின் பிம்பம். மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் கோலார் தங்கவயலிலே தங்கத்தை வெட்டியெடுத்துக் கொடுத்த தொழிலாளர் குடும்பத்திற்கு செய்த துரோகத்திற்கான ஒரு வேதனைக்கான ஒரு ராலி. இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு குடிமகன் நிரந்தரமாக பணி செய்கின்ற காலங்களிலே அவர்களுக்கு உரித்தான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி
பிரதிபலிப்பு. ஆனால் அதை நிறுகிறது இந்த நடுவ சனாதன அரசு. இது மிகப்பெரிய கொடுமையானது. சற்றேறக்குறை 25 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. நடுவண் அரசுடைய அமைச்சரவையிலே தீர்மானம் போட்டு தொழிலாளர்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் என்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக மாநில உயர்நீதிமன்றமும் பிஜேபி தொழிலாளர்களுக்கு பைனான்சியல் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என்று ஆர்டர் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஓராண்டல்ல, 2 ஆண்டல்ல, 3 ஆண்டல்ல, காரியங்களே சரியான காரியங்கள் இல்லாமலே சுமார் 1/4 நூற்றாண்டு இலக்கியத்தனமான இந்த அரசுகள் தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்காதது நமக்கெல்லாம் நெஞ்சத்திலே மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். சில ஆறுகள் மீறுதடா, வரலாறுகள் மாறுதடா. பசியால் பல ஏழைகள் சாவது என்பது தேசியமானதடா. இனி தேன் வரும் என்பதும் பால் வரும் என்பதும் கோஷியமானதடா. அடசாட்டைகளே இனி தீர்வுகள் என்பது சூசகமானதடா. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். ஒளி வீசுக சூரியனே, யுகம் மாறுது வாலிபனே. ஒரு தோல்வியை புதுவு வேண்டியினால் இனி சோதனை தீர்ந்துவிடும். சில ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும். அடசாமரம் வீசிய பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். உயராய் எழுந்து போராடு மனிதா. காற்றின் பிள்ளைகள் நீங்கள், இந்த காடே உங்கள் உரிமை. யாரும் இல்லை அடிமை, அடையாளம் இங்கே பொது உடைமை. மனிதா மனிதா தன்மான மனிதா, உயராய் எழுந்து போராடு மனிதா.
பறந்தோம் திரிந்தோம் ஒன்னாக வளர்ந்தோம் பஞ்சக சூழ்ச்சியிலே நம் வாழ்க்கை தேய்ந்தது பின்னாலே உடையட்டும் உடையட்டும் விலங்குகள் உடையட்டும் முடிதெடு தமிழினமே இசையட்டும் இசையட்டும் தென்னிக்கட்டும் திறக்கட்டும் புறப்படு புலியினமே மனிதா மனிதா தன்மான மனிதா புயலாய் எழுந்து போராடும் மனிதா சொந்த மண்ணை மீட்போம் என்னோடு வாங்க ஆயுதம் தேவையில்லை சில ஆயிரம் பேர்கள் கைகொடுங்க வாழ்வது ஒரு முறைதான் உயிர் போவதும் போவதும் ஒரு முறைதானே தலைமுறை வாழ்வதற்கு சில தலைகளை பலியிட தயங்காதே விதிகளும் பொடிபட வேதனை உடைபட விடுதலை கொடுத்து விடு விடிவதில் தாமதமானால் வானத்தை கீழ்த்து விடு மனிதா மனிதா தன்மான மனிதா உயராய் எழுந்து போராடும் மனிதா உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ஒரே ஆயுதம் உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம். நாம கேட்கிற உரிமை நிச்சயம் இல்ல ஒத்த கோரிக்கை அதுக்கு கெட்டா ஹலோ நம்ம மட்டும்தான் கத்தி சொல்லுவோம் ஹலோ எங்கள் உரிமை இல்லாம எங்கள் உரிமை 26 பிஜிஎம்எல் மூடப்பட்டு இன்று 26 ஆண்டுகளாகின்றது. அந்த கண்ணில் மல்க அந்த நினைவு நாளை அனைவருக்கும் நினைவு கூட்டும் வகையிலே இன்று ஒரு மாபெரும் கருப்பு தின தலைவர் ஜோதிபாசு அவர்கள் மாலை அணிவித்து நினைவு கூறுகின்றார். 26 ஆண்டுகளாக மூடப்பட்டு இன்னும் தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கும். பிஜிஎம்எல் தொழிலாளர் நிலுவைத் தொகையை வழங்கிடே பிஜிஎம்எல் தொழிலாளர் நிலுவைத் தொகையை வழங்கிடே சொந்தமாக்கு பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு பிஜிஎம்எல் குடியிருப்புகளை சொந்தமாக்கு 26வது ஆண்டுகள் நடைபெறுகின்றது. பல போராட்டங்களை நடத்தியும் பல பிரச்சனைகளை மத்திய சர்க்கார் எடுத்துரைத்தும் 25 ஆண்டு காலம் போராடி
சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை கூட நிகாரிக்கும் இந்த பிஜேபி நிர்வாகத்தையும் மத்திய அரசு கர்நாடக மாநில உயர் நீதிமன்றத்தில் எக்ஸம்ப்ளாய் அசோசியேஷன் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் நீதிமன்றத்தில் நீதியும் கிடைத்தது. அதில் என்ன நீதி கிடைத்தது என்றால் 6% வட்டியும் நிலுவைத் தொகை எப்போது நீங்கள் வழங்குகிறோம் அது வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நீதியரசர் ஊராட்சி அவர்கள் அறிவித்தார். அதை எதிர்த்து இந்த மானங்கெட்ட திமிர்கெட்ட பிஜேபி நிர்வாகமும் மேனேஜ்மெண்ட் அவர்கள் அப்பீல் சென்றிருக்கிறார்கள். அந்த அப்பீலை எதிர்த்து நாம் இன்னும் போராடி கொண்டிருக்கிறோம். மார்ச் 12ஆம் தேதி அந்த வழக்கு வருகிறது. தொழிலாளர்கள் அனைவரும் அந்த நீதிமன்றத்திற்கு வர வேண்டும். அதே போல இந்த போராட்டம் எதற்கு என்றால் சேவ் கமிட்டி யூனிட் அவர்கள் இந்த தொழிலாளருக்காக டெல்லியில் சென்று ஜந்தர் மந்தர் பகுதியில் கூட போராடியது அனைவரும் அறிந்தோம். இந்த பிரச்சனைக்காக சேவ் கமிட்டி யூனிட் நமக்கு ஆதரவு அளித்ததாகவும் இங்கு சில கைக்குலிகள் வராது போனாலும் தொழிலாளிகள் வயதாகிவிட்டு வராதவர்கள் பரவாயில்லை வந்து கூட அவர்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிமைக்கு வராது இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கும் அடுத்த கட்ட போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று காம்ரேட் ஜோதிபாஸ் அவர்களுக்கு எங்கள் எக்ஸம்ப்ளாய்ஸின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 5 விளக்கு பகுதி என்பது போராட்டத்திற்கு முன்னின்று கூட பகுதி தான் 5 lakhs. எத்தனையோ போராட்டங்களை பார்த்த பகுதி 26 ஆண்டுகளாக தொழிலாளர்கள் குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை நிலுவைத் தொகை கிடைத்த பணிகளை வீடுகளை சொந்தமாக்க பிஜேஎம்எல் மருத்துவமனை திறந்து அதை மருத்துவக் கல்லூரியாக்க இறந்ததை மீட்போம் இருப்பதை காட்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த சேவ் கமிட்டியிலே அதோட இந்த மார்ச் 1 பிளாக் டே கருப்பு தினம் யார் சொன்னா 26 ஆண்டு காலமா மத்திய மாநில அரசுக்கு நம்மளுக்கு போராட்டம் அவங்களுக்கு காது கேட்கல கெமிக்கல் இல்ல அதனை நிறுத்தி எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று இந்த கருப்பு தின ஊர்வலம் பண்ணியிருக்கிறேன். இதற்கு தலித் அமைப்பு சேவை கமிட்டிக்கு ஆதரிக்கின்றது. நன்றி. 25 ஆண்டு காலம் ஆகிப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் நீங்க மறைஞ்சிட்டாங்க. மாநகர பிஜேபி இந்த மேனேஜ்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய 52 கோடி தொழிலாளர் கேஸ் போட்டு வின் பண்ணி அதுக்கு அப்பீல் பண்ண லோக்கல் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் 120 கோடி ரூபாய் கொடுக்க முடியாம இன்னைக்கு தொழிலாளிகளை வந்து 25 வருஷமா ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து வேலையெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் கிடையாது, தொழிலாளர் பிரச்சனை தீர்ந்தப்பாடு கிடையாது. இத்தகைய நிலைமையில ஏஜிஎஃப் சேவ் கமிட்டி தோழர் ஜோதிபாஸ் அவர்களும் அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் தங்கவேல் தொழிலாளர் பிரச்சனை மட்டும் இல்ல, பிஎம்எல் கான்ட்ராக்டர் பிரச்சனை, அதே போல எம்ஜிஆர் பிரச்சனை, புலா தகவல்கள் அடிப்படை பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சளைக்காமல் அயராது உண்மையாக நேர்மையாக தங்கவயல் மக்களுக்காக தங்கவயல் மண்டி மைதன் ஜோதிபாஸ் அவர்களும் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றி வழங்கி செஞ்சு கொள்கின்றேன். இந்த போராட்டம் தொடர வேண்டும், தொழிலாளர் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகை கிடைக்க வேண்டும், தொழிலாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த ஊர்வலத்தை வாழ்த்தி நன்றி சொல்கிறேன். என்று சொல்லப்படுகிற இந்த சதுக்கம் நம்முடைய உணர்வின் அடையாளத்தை காட்டுகின்ற இடம். எனவே இந்த இடத்தில் நேற்று சுற்றி கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது. அது நம்முடைய துக்க தினம். As you know that today we are conducting the 26th mining close day. This is the injustice made by the central government and also state government
to the working class. From 1980 to 2001, the mine class under good condition, 802 tons of gold have been extracted and more than 6,000 people died, for which the central government or state government is giving the pathetic situation to the KGF people. So, on behalf of the KGF Save Committee and also on behalf of the working class, belong to all the political parties, social service organization, business sector, the entire KGF people irrespective of caste, class and language. We are fighting for the justice. So we appeal central government and state government must settle the problem immediately. Thank you very much. எழுந்து போராடு மனிதா ஒரு மாபெரும் கருப்பு தின அனுசரிப்பு ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. Black Day. சொந்த மண்ணை மீட்போம் Closure of Bharat Gold Mines Limited. வாழ்வது ஒரு முறைதான் உயிர் போவதும் ஒரு இந்திராஜ் துப்பது வாழ்வதற்கு மண்ணின் மைந்த தலைகளை பலியிட தயங்காதே விதிகளும் பொடிபட வேதனை முடைபட விடுதலை கொடுத்து விடு விடிவதில் தாமதமானால் வானத்தை எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். மனிதா 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 நீங்களுக்கு வர வேண்டும். உயராய் எழுந்து தங்க சுரங்கம் மூடி 26 ஆண்டுகளாக விட்டது. 26 ஆண்டுகளாக நம்முடைய கோரிக்கை நிறைவேறவில்லை. 20 ஆண்டு கால பல போராட்டங்கள். அந்த வகையில் இன்று தங்கவேலு பிரச்சனை ஏற்பட்டால் வக்கீல் ஜோதிபாஸ் தலைமையில் சேவை கமிட்டி இருக்கிறது. ஒரு பயம் அச்சத்தை மாநில மத்திய அரசு திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் அதனால இறந்ததை மீட்போம் இருப்பதை காட்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இன்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா திலகராஜ் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பில் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிக்கிற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. இந்த அவைத்தலைவர் மரியாதைக்குரிய திலகராஜ் அவர்களுக்கு இந்த அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் கலிசேனா தலைவர் அன்பரசனம் விமல் அவர்களும் இங்கு மெரிடியன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் கிளப்பின் மொத்தமாக அனைவருக்கும் பிஸ்கட் தண்ணீர் மோர் வழங்கி ஆதரவு அளித்தார்கள். தலைவர் ஜோதிபாசு அவர்களின் சார்பிலும் அனைத்து ஆசிரியர்களின் சார்பிலும் நன்றியை வாழ்த்துகளும் கொள்கின்றேன். விமான மக்களுக்கும் அன்பரசனம் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தங்கவயல் தலைவர் அன்பழகன் அவர்கள் ஊர்வலத்தை முன்னெடுக்கின்றார். ஏடிஎம்கே பொன் சந்திரசேகர் அவர்கள் கலிசேனா அனைவரும் ஆங்காங்கே சென்று விடாமல் காந்தி சமூகத்திலே சரியாக இன்னும் 10 நிமிடத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கின்றது. அனைவரும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். அவலம்